ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காணி பிளே வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த லங்கோட்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே எபிசோடு 1 and 2 நம்ம பார்த்தாச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கிறதால அது தொடர்ந்து அதனோட அடுத்த வாங்க தான் பார்க்க போறோம். இந்த விஷயம், இந்த ஹைப்னு ஒரு பட்டன் கீழே காட்டுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஹைப் பாயிண்ட் போட்டு விடுங்க. அப்பதான் இந்த வீடியோ ஒரு 2 பேருக்கு ரெக்கமெண்ட்லாச்சும் போகும். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம விஜய் என்ன பண்றானா, அவனோட பெட்ரூம்ல சுவாகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுவானா, கையில இருந்த லங்கோட்டை அவனோட முகத்துல விட்டு எறிவாங்க. எரிஞ்ச உடனே அவனு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னால என் மான மரியாதை போயிடுச்சு. இங்க போனது உன் லங்கோட் மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியான என்னோட மரியாதை தான் அப்படி சொல்லும் போது, ஏன் இப்படி பேசுற, நான் என்ன பண்றது, அந்த மேட்ச்ல நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லும் போது, ஆமா நீ தோத்ததால இப்ப பாரு அந்த பைல்வானி என்னையும் அனுபவிச்சா, அதுக்கப்புறம் லங்கோட்டையும் உருவிட்டா, அதுக்கப்புறம் நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்லும் போது, அதுக்கு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு இவன் சொல்லுவானா, இங்க பாரு இது ஒன்றும் மன்னிக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வரணும்னு வச்சுக்கேன், அந்த பைல்வானை வின் பண்ணிட்டு அவனோட லங்கோட்டை எடுத்துட்டு வந்து என் மானத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா சண்டை போட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம மல்யுத்த மைதான பக்கத்துல இருக்கிற எல்லா பைல்வானும் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அந்த ஊர் தலைவரும் உட்காந்துருப்பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க அந்த வேலைக்காரி வந்து அந்த பீசிங் கிட்ட என்ன சொல்லுவானா, ஆமா நீ எப்படி அந்த விஜய் கிட்ட தோத்த, நீ எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா நீ கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, சரிதான், ஆனா என்ன, ஆனா அவன் என்ன பிடிச்ச புடியில, என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல, அதான் நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா, அவனை விட அவனோட மோசமானவன் இந்த தேஜா, அவன் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இரு அப்படி சொல்லும் போது, நீ கவலைப்படாத, நான் வின் பண்றதுக்காக ட்ரை பண்றேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, இங்க பாரு உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் பாலிய நண்பர்கள், அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படி சொல்லும் போது, இதுக்கு அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லும் போது, இதே நேரத்துல அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம வேலைக்காரியை கூப்பிடுவாரு. ஏய் ராணி, அங்க என்ன பண்ற, இங்க வா அப்படின்னு சொல்லி கூடும் போது, இப்ப இவ்வளவு அங்க போவாளா, இப்ப அந்த தலைவர் என்ன கேட்பாருன்னா, ஆமா ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பீம் சிம் கூட ஒட்டி உறவாடுற, இது கூட பார்த்தா நீ அப்படி மசாஜ் பண்ற அவருக்கு, ஏன் நீ அவருடைய பழங்கள் கூட தான் விளையாடுவியா, ஏன் பழங்கள் கூட எல்லாம் விளையாட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உங்க பழங்கள் தான் ஒழுங்கா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் பாதியில நின்றுடுது அப்படி சொல்லும் போது, ஒரு வாட்டி விளையாண்டு பார்த்ததானே உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த தலைவர் சொல்லுவாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அப்படியா சரி ஓகே, அப்பனா இன்னைக்கு நைட்டு நான் விளையாண்டு பாக்குறேன், உங்க பழங்கள் தாங்குதா இல்லையே நசுங்கி போகுதான்னு அப்படி சொல்லிட்டு ஒரு மார்க்கமா சொல்ல, அதுக்கு ஊர் தலைவரும் ஒரே சந்தோஷமா ஆயிடுவாரு. ஏன்னா நைட் ஒரு மேட்ச் இருக்கு இல்லையா. சோ இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம தேஜாவோட மனைவியும் அதுக்கப்புறம் நம்ம விஜயோட மனைவியும் நேரா வரும்போது ரெண்டு பேரும் பயங்கரமா முறைச்சுப்பாங்க. ஏன்னா நேத்து ஃபைட்ல தேஜா ஜெயிச்சதால நேத்து நம்ம விஜயோட மனைவி கொண்டு போயிட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணிருப்பா இல்லையா. அதனால அந்த சிம்ரன் செம்ம கோவத்துல இருப்பாளா. உடனே இவனை கேட்பானா, என்ன கோவம் வருதா, ஊரெல்லாம் சொல்லி வச்சிருந்தா என் புருஷனை வின் பண்ண ஆள் இல்லைன்னு, நேத்து என் வீட்டுக்காரரு உன் வீட்டுக்காரர் வின் பண்ண பத்தியா எப்படி அப்படி சொல்லும் போது, சீ வாய மூடு, ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சதால இவ்வளவு பேசாத அப்படின்னு சிம்ரன் சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, இது ஒரு மேட்சா, ஒரு எத்தனை பேரை வின் பண்ணாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ இப்படியே பேசிட்டு வச்சுக்க, இந்த இடத்துல உன்னை அடிச்சிரும் பாத்துக்கோ அப்படின்னு இவ சொல்லும் போது, ஓ நீ என்ன அடிப்பியா, வாயன் சண்டை போட்டலாம், நான் அடிச்சனா நீ செத்தே போயிடுவ அப்படின்னு நம்ம சிம்ரன் சொல்லும் போது, அதை கேட்டா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு, சரி எதுக்கு இங்க பேசிட்டு வா போயிட்டு கோதால சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த மல்யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. போனவங்க நேரா உள்ள போயிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடவும் அங்க இருந்த பைல்வான் எல்லாமே இதை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. உடனே ஊர் தலைவரும் ஏய் நிப்பாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திக்கிட்டே இப்ப உள்ள வந்து அவங்களுடைய சண்டை நிப்பாட்டும் போது, உடனே நம்ம சிம்ரன் என்ன சொல்லலாம், தலைவரை தடுக்காதீங்க, இன்னைக்கு கை காலை நான் உடைக்காத விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது, நிமிஷம் அமைதியாரு, இது என்ன விளையாட்டு மைதானமா, இங்க உங்க சண்டையை நிப்பாட்டிட்டு இங்கிட்டு போங்க அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் இவ கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஊர் தலைவர் என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும் அவ்வளவுதானே, உங்க ரெண்டு பேர்த்துக்கான சண்டையை நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சிருவாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் தலைவர் அவர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம வேலைக்காரி வராங்க. அவளை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஆமா ராணி கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதுவா முதலாளி, இது மசாஜ் ஆயில், உங்க கூட இன்னைக்கு நான் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது, ஓ அப்படியா, நீ இருக்கும் போது எனக்கு போதை வெறியாயிரும், இதுல இது எதுக்கு அப்படி சொல்லும் போது, இதுவா, இது இன்னும் உங்களை அதிகமா போதை ஏத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணுவானா, அந்த எடுத்துட்டு வந்து எண்ணெய மேல ஊத்தி பயங்கரமா மசாஜ் பண்ணுவாங்க. அப்படி அவளோட மேல ஊத்தும் போது மேல இருக்கிறது எல்லாம் அப்படியே தெரியுமா, இதை பார்த்த நம்ம ஊர் தலைவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ராணியை மடியில உட்கார வச்சு மேட்டர் பண்ற சீன்ஸ் எல்லாமே இருக்கே சும்மா வேற லெவலா இருக்கும். ராணியும் சும்மா இல்லைங்க, அந்த முதலாளி வச்சு பண்ற சீன்ஸ்
எல்லாமே சும்மா வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு சும்மா ஹாட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 4வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த 4th எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தனா நம்ம மொட்டை பைலன் இருக்கார் இல்லையா, அவர் மனைவி வச்சு சும்மா வேற லெவல்ல குதிரை ஓட்டிட்டு இருப்பாருங்க. இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 7 நிமிஷமா பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம மொட்டை பைலனுக்கு பாதியிலே முடிஞ்சிருமா. உடனே பைலனோட பொண்டாட்டி டென்ஷன் ஆயிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிப்பா. சண்டை போட தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தனா இதுக்கும் லாய்க்கு இல்ல. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல, வழி விடு, நான் போய் தனியாவே சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுனா சோபால உட்காந்துட்டு அவளுக்கு அவளே பண்ணிப்பாங்க. இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த சீன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியா அவளை தனக்கு தானே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம தேஜாவுக்கும் அதுக்கப்புறம் அந்த மொட்டை பைலனுக்கும் சரியான சண்டை நடக்குங்க. அங்க இருக்கிறவங்களாம் தேஜான்னு சொல்லிட்டு கத்தி அவனை உசுபேத்தி நம்ம மொட்டை பைலனை தூக்கி போட்டு மிதி மிதிச்சு அவன் அந்த மேட்ச்லயே வின் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சிம்ரனும் ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் எல்லாத்தையும் அடிக்கிறதால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப அந்த தேஜா என்ன சொல்லனா, இந்த மொட்டையோட பொண்டாட்டியும் அவனோட லங்கோடையும் இன்னைக்கு நைட் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்துவான். இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இந்த தேஜாவோட பொண்டாட்டி என்ன பண்ணுனா சிம்ரனை வம்புக்கு இழுப்பாங்க. எனக்கு கோவப்பட்ட சிம்ரன் என்ன சொல்லுவானா, எதுக்கு வாயில பேசுற, வா உள்ள போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கோதாக்குள்ள போலான்னு போகும்போது உடனே ஊர் தலைவர் சத்தம் போட்டு ஏய் நிப்பாடுங்க, இதுனா விளையாட்டு மைதானமா, இது ஒரு சண்டை மைதானம், நான் சொல்றது கேளு, உங்க 2 பேருக்கு நான் சண்டை போடணும் அவ்வளவுதானே, சீக்கிரமா உங்களுக்கான சண்டையை நான் அரேஞ்ச் பண்றேன். அப்புறம் முக்கியமான விஷயம், யார் தோக்குறீங்களோ தோத்தவங்க அவனுடைய புருஷனோட லங்கோட்டை எடுத்துட்டு வின் பண்ண பொண்ணோடைய ஹஸ்பண்ட் கூட போயிட்டு ஒரு நாள் இருக்கணும், சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க 2 பேரும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம மொட்டை பைலன் தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க உட்காந்து அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க, ஏன் தோத்துட்டுன்னு கோவப்படுறீங்களா அப்படி சொல்லி இவ கேட்கும் போது அவனால ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. அப்படியே சைலண்டா இருக்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, எனக்கு நல்லாவே தெரியுங்க அந்த 2 பைல்வானையும் நீங்க அசால்ட்டா ஜெயிப்பீங்கன்னு, ஆனா நீங்க எனக்காக தான் தோத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, நம்ம பண்ண வேண்டியது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அவ என்ன பண்ணனா அந்த லங்கோட்டை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப அந்த மொட்டை பைலனும் அவனோட பொண்டாட்டி பேசினதை இந்த வேலைக்காரி கேட்டிருப்பாளா, கேட்டவ அப்ப இந்த பைல்வானும் பொண்டாட்டி சங்கீதக்காக தான் இந்த மேட்ச் தோத்துருக்கா, ஆனா ஏன் தோத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ நேரா போயிட்டு அந்த பைல்வான்கிட்ட உட்காந்துட்டு ஏ பீம் சிங் இங்க என்னதான் நடக்குது, நீயும் பொண்டாட்டி பேசுனதை நல்லாவே கேட்டுட்டேன், ஆமா எதுக்காக நீ அந்த மேட்ச்லாம் தோத்த அப்படி சொல்லும்போது என்ன நீ வளர்ற, நான் இந்த மேட்ச் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைல்வானு எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பானா. இப்ப அந்த பைல்வானு அங்கிருந்து சத்தம் போட்டுட்டு எழுந்து போயிடுவாங்க. உடனே வேலைக்காரி என்ன சொல்லுவானா, ஏதோ ஒன்று நடக்குது, இவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்னு அவ யோசிக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம தேஜா என்ன பண்ணனா அவனோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சங்கீதா பார்த்தோன்னா செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவளை பார்த்த உடனே நம்ம பைல்வானுக்கு செம்ம மூட ஆனதால இப்ப அவனை கேட்பானா, இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா இல்ல என் மேலே ஏறி சவாரி பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த பைல்வானும் இது வரைக்கும் நான் ஜெயிச்ச எந்த பைல்வானோட பொண்டாட்டி இப்படி சொன்னதே கிடையாது, ஆனா நீ மட்டும் தான் விருப்பப்பட்டு இதே மாதிரி எல்லாம் பேசுற, இதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிஸ் பண்ணவும் சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா அவளை வச்சு வேற லெவல்ல செய்வான். நான் தான் சொன்னேன் இல்லையா, இவ வேற மெலிசா இருக்கிறதுக்கு அதுமா சும்மா வேற லெவல்ல சம்பவம் நடக்கும். அவளும் சும்மா வேற லெவலில் இவங்க கூட பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு. அதுவும் சேர்த்து மறுநாள் ஒரே வீடியோ பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலோட நேம் இது கீழே கொடுக்குறேங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி டெலகிராம்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க நம்ம டெலகிராம் சேனல் காட்டுங்க. ஸோ அதுல நம்ம வீடியோ இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி காய்ஸ், இதோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.